spirit, said Prospero to Ariel, how have you performed your task? ஸோ இப்போ ப்ராஸ்பரோ கேட்குறாரு, நீ ரொம்ப துணிச்சலான ஒரு ஸ்பிரிட் தான், நீ எப்படி இந்த வேலையை செஞ்ச, கொஞ்சம் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு ரொம்ப அழகாக கேட்குறாரு. ஏரியல் கேவ் எ லைவ்லி டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் த ஸ்ட்ராங். அப்படியே நம்ம கண்ணெதிரில் அவங்க சொல்கிற காட்சிகள்லாம் அப்படியே நம்ம கண்ணெதிரில் வர மாதிரி அப்படியே ரொம்ப அழகாக சூப்பராக ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க, அதாவது விளக்கத்தை வந்து கொடுக்குறாங்க. And of the terrors of the marines and how the king's son Fernel was the first who leapt into the sea. ஸோ அந்த கடலோடைய சீற்றத்துக்கு வந்து அவங்க எப்படிலாம் பயந்தாங்க, என்னெல்லாம் அவன் செஞ்சான் அப்படின்னு ரொம்ப அழகாக டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாங்க. இங்கே வந்து கிங்குடைய சன் ஃபெர்டினண்ட் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து பிரின்ஸு. அவர் தான் ஃபஸ்ட்டு அந்த ஷிப்பில் இருந்து அந்த பெரிய ஸ்டார்ம் உருவாகும்போது அந்த ஷிப்பில் இருந்து ஃபஸ்ட்டு ஜம்ப் பண்ணி வெளியே வராரு. ஸோ அவர் எப்படி வந்தார் அப்படிங்கிற காட்சிகள் பற்றிலாம் இவர் ரொம்ப விளக்கமாக சொல்கிறாரு. அண்ட் his father thought he saw his dear son swallowed up by the wave and lost. ஸோ அவருடைய கண் எதிரிலேயே அந்த அலைகள் வந்து தன்னுடைய மகனை எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஸ்வாலூடு அப்படின்னா விழுங்கிடுச்சின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து ஸ்வாலோடு. கடலோட அலைகளை வந்து தன்னுடைய மகனை வந்து சாப்பிட்டுடுச்சு, அந்த கடல் வந்து விழுங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து வருத்தப்பட்டுட்டு இருக்காரு. பட் ஹீ இஸ் சேஃப், சைட் ஏரியல். ஆனால் அவர் அப்படி தான் நினச்சிட்ருக்காரு. ஆனால் அவர் வந்து பத்திரமா தான் இருக்கிறாரு. யார்? ஃபெர்டினண்ட் வந்து பத்திரமா தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஏரியல் சொல்கிறாரு. இன் எ கார்னர் ஆஃப் தி ஐல். எங்கே பத்திரமா இருக்காரு அப்படின்னா அந்த ஐலாண்டோட ஒரு மூலையில். எயில் அப்படின்னா சின்ன ஒரு ஐலாண்டு, இல்லைன்னா ஒரு பெனின்சுலா. 3 பக்கமும் தண்ணி இருக்கும், ஒரு பக்கம் லேண்ட் இருக்கும், அதை தான் நம்ம பெனின்சுலான்னு சொல்லுவோம். சின்ன ஒரு தனிமையான ஒரு இடம். ஐலாண்டோ ஒரு பெனின்சுலா ஏதோ ஒன்று இருந்தால் அதை தான் நம்ம வந்து ஐல் அப்படின்னு சொல்லுவோம். சேட்லி லேமினேட்டிங் த லாஸ் ஆஃப் த கிங் இஸ் ஃபாதர். ஒரு பக்கம் தன்னோட மகன் இறந்துட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு அவங்க அப்பா இருக்காரு. இந்த மகன் அந்த ஐலோட ஓரமாக ஒதுங்கியிருக்காரு இல்லையா, தன்னுடைய அப்பாவை வந்து இவர் தொலைச்சிட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க, மாற்றி யோசிக்கிறாங்க. ஆனால் 2 பேருமே சேஃபாக தான் இருக்காங்க. லேமினேட்டிங் அப்படின்னா ரொம்ப வருத்தப்படுறது அப்படின்னு அர்த்தம். அதுக்கு தன்னோட அப்பா இறந்துட்டாரே அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப தன்னைத்தானே வருத்திக்கிறது. மகன் இறந்துட்டாருன்னு அப்பா நினைக்கிறாரு, மகன் இறந்துட்டாருன்னு 2 பேரும் மாற்றி நினச்சிட்ருக்காங்க. தட்ஸ் மை டெலிகேட் ஏரியல், சைட் ப்ராஸ்பரோ. டெலிகேட் அப்படின்னா ஸ்கில்டு, எக்ஸ்பர்ட். நீ ரொம்ப ஸ்கில்டு, என்னோட அற்புதமானவன் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியலை வந்து பாராட்டுறாரு. யார்? ப்ராஸ்பரோ பாராட்டுறாரு. Bring him here, my daughter must see this young prince. ஸோ நீ போயிட்டு அவனை நீ ஐலில் எங்கே விட்டுட்டு வந்தியோ அவனை அங்கேருந்து இங்கே கூட்டுட்டு வா. என்னுடைய மகள் வந்து அவனை பார்க்கணும். இன்ன வரைக்கும் யங்கான ஒரு பிரின்ஸை வந்து என்னோட மகள் பார்த்ததே இல்லை. ஏன்னா மனித உலகத்தை பார்க்காம வளர்ந்தா இல்லையா மிராண்டா. ஸோ அவனை கூட்டிட்டு வா, என்னோட மகளுக்கு காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாரு ஏரியலுக்கு. வேர் இஸ் த கிங் அண்ட் மை பிரதர். இப்போ ஃபெர்டினண்ட் வந்து பத்திரமா இருக்கான். ஆனால் கிங் என்ன ஆனா, என்னோட தம்பி என்ன ஆனா, அவங்களாம் என்ன ஆனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரோ கேட்குறாரு. ஐ லிஃப்ட் தெம் ஆன்சர் த ஏரியல். ஸோ அவங்களையும் நான் வந்து விட்டுட்டேன், அவங்களையும் நான் வந்து ஒன்றும் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஏரியல் பதில் சொல்கிறாரு. சர்ச்சிங் ஃபார் Ferdinand, whom they have little hopes of finding things. அப்படியே நான் வந்து அந்த ஐலாண்டில் எங்கேயோ ஒரு இடத்துல விட்டுட்டேன். என்னன்னா இவங்க வந்து எப்படியாவது தன்னோட மகனை அந்த பிரின்ஸை வந்து எப்படின்னா கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் இவங்கெல்லாம் தேடிட்டு இருக்காங்க. இப்போ ஃபெர்டினண்ட்டை திங்கிங் தே saw him perish. ஸோ இப்போ என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா தன்னோட மகன் வந்து இறந்துட்டாரு, அந்த பிரின்ஸ் வந்து இறந்துட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு, இருந்தாலும் அந்த அட்லீஸ்ட் அந்த இறந்த ஒரு பர்சனையாவது பார்க்கலாமே அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் வந்து அவங்க தேடிட்டு இருக்காங்க அந்த ஐலாண்டில். ஆஃப் த ஷிப்ஸ் க்ரூ நாட் ஒன் இஸ் மிஸ்ஸிங். ஸோ அந்த ஷிப்பில் வந்து க்ரூ அப்படின்றது பயணம் செஞ்ச ஒரு குரூப்பு
ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து சேர்ந்து அந்த ஷிப்பில் பயணம் பண்ணுறாங்க. முக்கியமான ஒரு ஒர்க்கை சேர்ந்து செய்கிறாங்கன்னா அவங்கள தான் நம்ம க்ரூன்னு சொல்லுவோம். ஸோ அந்த க்ரூவில் ஒருத்தர் கூட மிஸ் ஆகவே இல்லை. ஈச் ஒன் தேங்க்ஸ் ஹிம்செல்ஃப் த ஒன்லி ஒன் சேவ்டு. ஆனால் ஒவ்வொருத்தரும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் உயிரோடு இருக்கேன், மற்றவங்க எல்லாருமே இறந்துட்டாங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நினைக்கிறாங்க. ஈச் ஒன் திங்க் ஹிம்செல்ஃப், தன்னைத்தானே நினச்சிக்கிறாங்க. தான் மட்டும்தான் உயிரோடு இருக்கோம், மற்றவங்க எல்லாருமே செத்துட்டாங்க, யாருமே இல்லை. தோத் இன்விசிபிள் டு தெம் இஸ் சேஃப் இன் த ஹார்பர். நானும் என்னோடய ஷிப்பு மட்டும்தான் இருக்குது, வேறு யாருமே இல்லை. இந்த ஷிப் எங்கே இருக்குன்னா கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல சேஃபாக இருக்கும். ஆனால் ஒரு இடத்துல சேஃபாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாரோடைய மனசுலேயும் அந்த ஒரு உணர்வு மட்டும்தான் இருக்குது. யாருமே இல்லைன்ற உணர்வு தான் இருக்குது. ஆனால் எல்லாருமே உயிரோடு தான் இருக்காங்க, யாருமே இறக்கலை. ஸோ ஷிப் எங்கே இருக்குன்னா இஸ் சேஃப் இன் த ஹார்பர். ஷிப் வந்து சேஃபாக ஹார்பரில் இருக்குது அப்படின்ற எண்ணத்தோடு எல்லோரும் அங்கங்கே திரிஞ்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ நியூ வேர்ட்ஸ் பார்த்துடலாம். லீப், ஜம்ப், ஐல், ஸ்மால் இஸ்லாண்ட் ஆர் பெனின்சுலா. ஐல்னா ஸ்மால் இஸ்லாண்டாகவும் இருக்கும், பெனின்சுலாவும் இருக்கும். லிமிட்டிங், மாரன். டெலிகேட், ஸ்கில்டு, எக்ஸ்பர்ட். ஏரியல் தென் வென்ட் டு ஃபென்ச் ஃபர்டினண்ட். ஸோ அந்த ஃபர்டினண்ட்டு போய் கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு இல்லையா ப்ராஸ்பரோ. ஸோ அதனால் வந்து கூப்பிட்டுட்டு வர்றதுக்காக போகிறாரு. ஃபெச் அப்படின்னா கூப்பிட்டுட்டு வர்றது. Oh my young gentleman, said Ariel, when he saw him, I will soon mow you. ஸோ போயிட்டு அந்த ஃபர்டினண்ட் கிட்ட ஓ மை ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏரியல் வந்து கூப்பிட்றாரு. ஸோ அவங்கள பார்த்த உடனே என்ன ஆகுறாருன்னா மூவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. யூ மஸ்ட் பி ப்ராட் ஐ ஃபைண்ட் ஃபார் த லேடி மிராண்டா. ஸோ உன்னை வந்து இங்கே கொண்டு வந்ததே எதுக்காகனா, நீ ஒரு லேடியை கண்டுபிடிக்கணும். அது யாருன்னா மிராண்டா அப்படின்ற ஒரு லேடியை வந்து நீ பார்க்கறதுக்காக தான் நான் உன்னை இங்கே கொண்டு வந்தேன். டு ஹாவ் எ சைட் ஆஃப் யுவர் பிரிட்டி பர்சன். ஸோ உன்னை மாதிரி ஒரு யங்கான பர்சனை வந்து மிராண்டா பார்த்ததில்ல, அவள் பார்க்கறதுக்காக தான் நான் உன்னை இங்கே கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்டினண்ட் கிட்ட இந்த ஏரியல் வந்து பேசுகிறாரு. ஃபாலோ மீ, நீ என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏரியல் வந்து ஃபர்டினண்ட்டை கூப்பிட்றாரு. ஹீ ஃபாலோட் இன் அமேசியன்ட் த சவுண்ட் ஆஃப் ஏரியல் வாய்ஸ். ஸோ அந்த ஏரியலோட வாய்ஸ் மட்டும்தான் இப்போ ஃபர்டினண்ட்டுக்கு கேட்குது. ஸோ அந்த உருவம் வந்து ப்ராஸ்பரோவுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது இல்லையா. அதனால் அந்த வாய்ஸை மட்டும் கேட்டு ஃபாலோ பண்ணின்னு வராரு ஃபர்டினண்ட். till it led him to Prospero and Miranda. ஸோ எது வரைக்கும் அந்த வாய்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஸ்பரோவையும் மிராண்டாவையும் மீட் பண்ணுற வரைக்கும் அந்த வாய்ஸை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர்றாரு. who were sitting under the shade of a large tree. ப்ராஸ்பரோவும் மிராண்டாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பெரிய மரத்தோட நிழலில் ரெண்டு பேரும் உக்காந்துட்டு இருக்காங்க. Now Miranda had never seen a man before except her own father. ஸோ இந்த மிராண்டா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த தன்னந்தனியாக இருக்கக்கூடிய அந்த தீவில் அவங்க அப்பாவை மட்டும்தான், அந்த மனித இடத்துல அவங்க அப்பாவை மட்டும்தான் பார்த்து வளர்ந்தா, வேறு யாருமே அவங்க பார்த்ததில்ல இல்லையா. ஸோ இவர் தான் வந்து ஃபஸ்ட்டு பர்சன். ஸோ இவர் வந்து மனித இடத்துல தடவை பார்த்த ஃபஸ்ட்டு பர்சன் இவர் தான். மிராண்டா said Prospero, tell me what you are looking at yonder. யாண்டர் அப்படின்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸில், கொஞ்சம் தூரமாக என்ன தெரியுது பாரு மிராண்டா, அவனுக்கு எதுனா தெரியுதா. ஸோ அப்பா ப்ராஸ்பரோ வந்து மிராண்டா கிட்ட கேட்குறாரு. ஓ ஃபாதர் said மிராண்டா இன் எ ஸ்ட்ரேஞ்ச் ஓ சர்ப்ரைஸ். ஓ டேட், என்ன அது ஒரு மாதிரி புதுசாக எதையோ ஒன்று பார்க்குற மாரி. ஸ்ட்ரேஞ்சுனா புதுசாக எதோ ஒன்று பார்க்குற மாரி, தெரியாத ஒரு விஷயத்தை பார்த்த மாரி, ஒரு சர்ப்ரைஸாக. ஓ டேட், என்ன அந்த மாதிரி அப்படின்னு கேட்குறாங்க. ஷுவர்லி தட் இஸ் எ ஸ்பிரிட் லார்ட். கண்டிப்பாக அது ஒரு ஸ்பிரிட்டாக தான் இருக்கணும், ஒரு ஆவியாக தான் இருக்கணும், அது ஜீனியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறா மிராண்டா. லார்ட், ஹவ் இட் லுக்ஸ் அபவுட் பிலீவ் மீ இட் இஸ் எ பியூட்டிஃபுல் கிரியேச்சர். இல்லை மிராண்டா, அது பாரு எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கு பாரு பார்க்குறதுக்கு, நம்மள மாதிரி ஒரு மனிதர் தினம்தான் அது. இஸ் இட் நாட் எ ஸ்பிரிட். ஸோ அப்போ ஜீனி கிடையாதா, மனுஷனா, ஸ்பிரிட்டு கிடையாதா, மனுஷனா நம்மள மாதிரி அப்படின்னு கேட்குறா மிராண்டா. சர்ப்ரைஸாக கேட்குறா மிராண்டா. இப்போ நியூ வேர்ட்ஸ் பார்க்கலாம்.
ஸோ இவங்க தான் அந்த ஃபர்டினண்ட். பாருங்கள், இப்போ அமேஸ்மெண்ட், சர்ப்ரைஸ். ஸோ கிளியராக தெரில. அமேஸ்மெண்ட், சர்ப்ரைஸ், யாண்டர், அட் சம் டிஸ்டன்ஸ். அமேஸ்மெண்ட்னா சர்ப்ரைஸாக பார்க்குறது, தடவை பார்க்குற மாதிரி. யாண்டர்னா கொஞ்சம் தூரமாக இருக்கும்போது பார்க்குறது. நோ கேர்ள் ஆன்சர்ட் ஹர் ஃபாதர். அது ஜீனி கிடையாது, அது ஸ்பிரிட்டு கிடையாது, அதுவும் நம்மள மாதிரி ஒரு மனித இனம். ஈட்ஸ் அண்ட் ஸ்லீப், அது நம்மள மாதிரி சாப்பிடும், நம்மள மாதிரியே தூங்கும். அண்ட் ஹேஸ் சென்ஸ் சச் ஆஸ் வி ஹேவ். நம்மளுக்கு என்னெல்லாம் சென்ஸ் இருக்கோ, சாப்பிட முடியும், கேட்க முடியும், சிரிக்க முடியும், பேச முடியும், இதெல்லாம் செய்ய முடியுமோ அதே மாதிரி எல்லா சென்சஸும் அந்த மனிதனுக்கு கூட இருக்குது. திஸ் யங் மேன் யூ see வாஸ் இன் த ஷிப். இந்த இளம் வயசில் இருக்கக்கூடிய இந்த பையன் வந்து இப்போ ஒரு ஸ்ட்ராங் உருவாக்குன ஷிப்பை காட்டின இல்லையா, அந்த ஷிப்பில் தான் இவன் இருந்தான். ஹீ இஸ் சம்வாட் alterated by graph or you might call him a handsome person. அவன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் அலங்கோலமாக இருக்கான், ஏன்னா அவன் பயத்தில் இருக்கான். கிரீஃப்னா சாரோ இல்லையா, தன்னோட அப்பா இறந்துட்டாரு, தன்னோட கூட இருந்தவங்களாம் இறந்துட்டாங்க, நான் மட்டும்தான் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறாரு இல்லையா. கிரீஃப் அப்படின்னா ரொம்ப வருத்தமாக இருக்கிறான் அவன். ஆனால் அவன் கொஞ்சம் வந்து டல் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அவன் ஒரு ஹேண்ட்ஸமான பர்சன் தெரியுமா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ப்ராஸ்பரோ வந்து மிராண்டா கிட்ட சொல்கிறாரு. He has lost his companions and is wandering about to find them. அவன் கூட பயணம் செஞ்ச எல்லாரையும் வந்து அவன் தொலைச்சிட்டான். அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் இங்கே அங்கே அலைஞ்சிட்ருக்கான். அதனால தான் அவன் பார்க்க ரொம்ப டல் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மிராண்டா who thought all men had grave faces and grave brains like her father. ஸோ மிராண்டா என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, மனுஷன் அப்படின்னா தன்னுடைய அப்பா மாதிரி கிரேவ் ஃபேஸ் வச்சுருப்பாங்க, கோபமான பயங்கரமான ஒரு ஃபேஸ் வச்சுருப்பாரு. அண்டு கிரேவ் பியர்டு அப்படின்றது தாடி. ஸோ அந்த கிரேவ் பியர்ட்னா ஒயிட் கலரில் ஆகிட்ருக்கும் இல்லையா, அந்த தாடி தான் வச்சுருப்பாரு. ரொம்ப ஒயிட் கலரில் பியர்டு வச்சுக்கிட்டு பார்க்க ஒரு மாதிரி ரொம்ப மோசமான ஃபேஸை வச்சுக்கிட்டு தான் எல்லா மனுஷனும் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு மிராண்டா இன்ன வரைக்கும் நினச்சிட்ருக்கா. ஏன்னா அவள் யாருமே பார்த்ததில்ல, தன்னுடைய அப்பா மட்டும்தான். வாஸ் டிலைட் வித் த அப்பியரன்ஸ் ஆஃப் திஸ் பியூட்டிஃபுல் யங் பிரின்ஸ். தன்னுடைய அப்பா மாதிரி தான் எல்லாரும் இருப்பாங்கன்னு நினச்ச ரொம்ப ஹேண்ட்ஸமாக ஒரு அழகாக ஒரு பிரின்ஸை பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷம். டிலைட் அப்படின்னா ஹாப்பினஸ், பயங்கர சந்தோஷத்தில் அந்த பிரின்ஸை வந்து பார்க்குறாரு. And Ferdinand, seeing such a lovely lady in this desert place and from the strange sounds he had heard expecting nothing but wonders. ஸோ இவ்வளோ யாருமே இல்லாத டெசர்ட் அப்படின்னா யாருமே இல்லாமல், எதுவுமே இல்லாமல், ஸோ யாருமே இல்லாத இந்த தீவில் ஒரு அழகான ஒரு பெண்மணி, அதே மாதிரி ஒரு அதிசயமான ஒரு குரல், இது எல்லாமே கேட்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, தாட் as was upon an enchanting island. இவர் எங்கே இருக்கார் அப்படின்னா ஒரு அதிசயமான ஒரு அற்புதமான ஒரு சந்தோஷங்கள் மட்டுமே நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஐலாண்டில் இவர் இப்போ இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது அந்த கேர்ளோட அழகில். அப்படி ஒரு ஃபீல் பண்ணுறாரு. அண்ட் தட் மிராண்டா வாஸ் த காட்னஸ் ஆஃப் த பிளேஸ். அந்த ஐலாண்டோட கடவுள் கேர்ள் சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாரு. அண்ட் எ சச் ஐ பிகைன் டு அட்ரஸ் ஹேர். இப்போ நம்ம கடவுள்கிட்ட ஒரு வணங்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு நம்ம ஃபர்டினண்ட். நியூ வேர்ட்ஸ் பார்த்தலாம். கிரிஃப் அப்படின்னா சாரோ, கம்பேனியன் with whom one travels, wording travel aimlessly, wonders, miracle, enchanted, filled with delight. She timidly answered, she was no godless. timidly அப்படின்னா கரேஜ் இல்லாத, ஒரு தைரியம் இல்லாத ஒரு பெண்மணி. இவர் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கார் இல்லையா, அதாவது ஒரு மனசில் கொஞ்சம் பயம் இருக்கும் இல்லையா. ஸோ ஒரு தைரியம் இல்லாத ஒரு குரலில் நான் இல்லை நான் வந்து கடவுள் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்டினண்ட் கிட்ட வந்து பதில் சொல்கிறாங்க.
பட் எ சிம்பிள் மெய்டு, நான் ஒரு சாதாரண ஒரு பெண்மணி, நான் மனம் முடிக்காத ஒரு அழகான சிம்பிளான ஒரு பெண்மணி, நான் கேர்ள், நான் கடவுள்லாம் கிடையாது. அண்ட் வாஸ் கோயிங் டு கிவ் ஹிம் an account for herself when Prospero interrupted her. ஸோ இப்போ இந்த மாதிரி மிராண்டா வந்து சொல்கிறாங்க இல்லையா, அவங்கள பற்றி எனக்கு கல்யாணம் ஆகலை, கடவுள்லாம் இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது நடுவில் வந்து இவர் இன்ட்ரப்ட் பண்ணுறாரு. யார் அப்படின்னா, யாருன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பரோ. ஸோ அப்பா வந்து நடுவில் வந்து குறுக்கிடுறாரு. ஸோ இன்ட்ரப்ட் அப்படின்னா குறுக்கிடுறது. He was well placed to find they admired each other, but to try Ferdinand's constancy, he resolved to throw some difficulties in their way. ஸோ இப்போ அவங்க ரெண்டு பேரும் பேசுகிறத பார்த்து அவங்க அப்பாவுக்கு வந்து ரொம்ப பூரிப்பான ஒரு சந்தோஷமான, தன்னுடைய மகளுக்கு ஏற்ற ஒரு மேட்ச் கிடச்சிச்சு அப்படிங்கிற சந்தோஷம், அதை ரொம்ப ரசிக்கிறாரு. பட் ஆனாலும் வந்து ஃபர்டினண்டோட கான்ஸ்டன்சியை வந்து செக் பண்ணல. லாயல்ட்டி, உண்மை தன்மைகளை பற்றி உண்மையிலே இவனுக்கு வந்து மிராண்டாவை பிடிச்சிருக்கா அப்படிலாம் சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுறாரு. கான்ஸ்டன்சி அப்படின்னா லாயல்ட்டி, நம்பிக்கை. அப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவருக்கு நிறைய கஷ்டமான சில விஷயங்கள் வந்து ஃபர்டினண்ட் கிட்ட சொல்கிறாரு, செய்ய சொல்லி சொல்கிறாரு. Therefore, advancing forward, he addressed the prince with a strained air, telling him he came to the island as a spy. ரொம்ப கோபமாக அவரை வந்து திட்டுற மாதிரி ஒரு குரல், நீ இந்த ஐலாண்டுக்கு வந்து ஸ்பையாக தானே வந்த அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. யாரை? பிரின்ஸை. ஸ்பை அப்படின்னா சீக்ரெட் ஏஜெண்ட். நமக்கே தெரியாத நமக்குள்ளே ஒருத்தர் வந்து வேறு யாருக்காவது தகவல் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க பேர் தான் ஸ்பை அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வேவ் பார்க்குறவங்க அப்படின்னு சொல்லுவோம். டு டேக் இட் ஃப்ரம் ஹிம் ஹூ வாஸ் த லார்ட் ஆஃப் இட். ஸோ இந்த தீவுக்கு நீ வந்திருக்கதே வந்து ஸ்பையாக தான் வந்திருக்க. என்னோட தீவையும் வந்து நீ எடுத்துகிட்டு போகிற, என்னை ஏதாவது பண்ணிவிட்டு நீ வந்து லார்ட் ஆகணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்டினண்டை வந்து இவரை திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஃபாலோ மீ செட்டில், என்னை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாரு. ஐ வில் டை யுவர் நெக் அண்ட் ஃபீட் டுகெதர். நான் உன்னுடைய கழுத்தையும் உன்னுடைய காலையும் ஒன்றா சேர்த்து கட்டி போட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்டினண்டை மிரட்டுறாரு. யூஷுவல் ட்ரிங்க் சீ வாட்டர். நீ கடல் தண்ணியை குடிச்சிக்கோ. ஷெல் ஃபிஷ் வெய்தர் ரூட்ஸ் அண்ட் ஹக்ஸ் ஆர் அக்ரான்ஸ் ஷெல் பி யுவர் ஃபுட். உப்பு தண்ணியை குடிச்சிக்கோ. ஷீ ஃபிஷ் தான் உனக்கு சாப்பாடு, அதாவது கடல் மீன்கள் தான் உனக்கு சாப்பாடுன்னு சொல்கிறாங்க. விட்டர் ரூட்னா காஞ்சி பொண்ணோட வேர்கள் தான் சாப்பாடு. அஸ்க் ஆஃப் அக்ரான்ஸ் அப்படின்னா அந்த பைன் ட்ரீயோட அந்த ஃப்ரூட்ஸை வந்து அந்த ஃப்ரூட்ஸில் அதோடைய துகள்கள் வந்து அதான் உன்னுடைய ஃபுட்டு. இது எல்லாம் தான் உன்னுடைய ஃபுட்டாக இருக்க போகுது, அதை தான் சாப்பிட்ணும். உன்னை நாங்கள் கட்டி போட்டுற போகிறோம், இதுதான் உனக்கு ஃபுட்டு, இதுதான் உங்களுக்கு தண்ணி, சாக போகிற நீ அப்படின்னு சொல்லிட்டு அவரை மிரட்டுறாரு. நோ செட் ஃபர்டினண்ட். அதுக்கு ஃபர்டினண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னு தடை சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை அப்படிலாம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் கோபத்தை காட்டுறாரு. ஐ வில் ரெசிஸ்ட் திஸ். அதை நான் வந்து தடுத்து நிறுத்துவேன். ரெசிஸ்ட் அப்படின்னா அப்போஸ் பண்ணுறது. நீ இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ் பண்ணுவோம் இல்லையா, நான் வந்து இதை ஒத்துக்க மாட்டேன். அண்ட் ட்ரிவ் இஸ் சாட். அப்படி சொல்லிட்டோடனே அவர் கையில் இருக்கக்கூடிய அந்த கத்தியை வந்து வேகமாக எடுக்கிறாரு. பட் ப்ராஸ்பரோ வேவிங் ஹிஸ் மேஜிக் பேண்ட் ஃபிக்ஸ்டு ஹிம் டு த ஸ்பாட் வேர் ஹீ ஸ்டுட் ஸோ தட் ஹீ ஹேட் நோ பவர் டு மூவ். ஸோ அந்த ப்ராஸ்பரோ கிட்ட மேஜிக் குச்சி இருக்கு இல்லையா, அந்த மேஜிக் ஸ்டிக்கு வச்சுருக்காரு இல்லையா, அப்படியே அவர் வந்து அந்த எந்த பொசிஷனில் நிற்கிறாரோ அப்படியே அவரை ஃபிக்ஸ்டு பண்ணிட்டாரு, அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸோ அந்த இடத்த விட்டு அவரால் மூவ் பண்ணவே முடியாது, அதான் சொல்லியிருந்தாங்க. ஸோ தட் ஹீ ஹேட் நோ பவர் டு மூவ். ஃபர்டினண்டால் மூவ் பண்ணவே முடியாது, அப்படியே சில மாதிரி நின்றுறாங்க. ஸோ நியூ வேர்ட்ஸ் பார்த்தலாம். timidly lack of courage made an unmarried girl admit price constancy loyalty resolved declared spy secret agent acrons fruit of oak tree resistance oppose. ஸோ இதுதான் அவங்க வச்சுருந்த கத்தி எல்லாம். இமேஜ் பாருங்கள், இமேஜ் இப்போ தான் எடுத்தேன். மிராண்டா hung upon her father.
ஸோ மிராண்டா அவங்க அப்பா கிட்ட போயிட்டு அப்படியே பிடிச்சிக்கிட்டு கேட்குறா, ஒய் ஆர் யூ ஸோ அன்ஜென்டில்? ஹாவ் பிரிட்டி சார், ஐ வில் பி இஸ் செக்யூரிட்டி. ஏன் அவன்கிட்ட நீங்கள் இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறீங்க? ப்ளீஸ் அவன் மேலே கொஞ்சம் பாவம் காட்டுங்களேன். இதுக்காக நான் ஷூரிட்டி கொடுக்குறேன், நான் அவனை நம்புகிறேன், அவனோட நம்பிக்கைக்காக நான் ஷூரிட்டி உங்ககிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மிராண்டா கேட்குறா. ஏன்னா மிராண்டாவுக்கு அவனை ரொம்ப பிடிச்சது இல்லையா. திஸ் இஸ் த செகண்ட் மேன் ஐ எவர் சா அண்ட் டு மீ ஹீ சீம்ஸ் எ ட்ரூ ஒன். என்னோட லைஃப்பில் நான் பார்த்த இரண்டாவது மனிதன் இவன் தான். எனக்கு இவன் கண்டிப்பாக உண்மையாக தான் இருப்பான் அப்படின்னு நான் நம்புகிறேன் டேட். ஸோ அவனை விட்டுருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு மிராண்டா அவங்க டேட் கிட்ட கேட்குறா. சைலன்ஸ் சைட் த ஃபாதர். ஷட் அப் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக சொல்கிறாரு. ஒன் வேர்ல்டு மோர் வில் மேக் மீ சைல்ட் யுவர் கேர்ள். இனிமேல் நீ ஒரு வார்த்தை பேசின அவ்வளோதான் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. ஸோ சைல்டுனா ஸ்கோல்டு, என்னை திட்டுறது, அமைதியாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் அட்வொகேட் ஃபார் அன் இம்போஸ்டர் யூ திங்க் தேர் ஆர் நோ மோர் சச் ஃபைன் மேன். ஸோ இம்போஸ்டர் அப்படின்னா ப்ரிட்டன்டர் அப்படின்றது ஆக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறவங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி நடிக்கிறவனுக்காக நீ அட்வொகேட் பண்ணுறியா அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறியா? இந்த மாதிரி ஒரு நடிப்பு காட்சி தெரியவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணுறியா? ஜஸ்ட் பி குவைட் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. தேர் ஆர் நோ மோர் சச் ஃபைன் மேன். இந்த மாதிரி இன்னொரு மனுஷன் இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு நினைக்கிறியா? நிறைய பேர் இருக்காங்க. ஹேவிங் சீன் ஒன்லி ஹிம் அண்ட் கேல்பின். என்னையும் கேலிபன் அப்படின்றது அக்லியாக இருக்கக்கூடிய ஒரு பூதம் இல்லையா. ஸோ என்னையும் கேலிபனையும் பார்த்துட்டு உலகத்தில் யாரும் இல்லை அப்படின்லாம் நீ நினச்சிக்கிட்டியா? நிறைய பேர் இருக்காங்க, இவன் மட்டும் இல்லை, நிறைய பேர் ரொம்ப அழகானவங்களாம் இருக்காங்க. ஷட் அப் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மிராண்டாவை திட்டுறாரு. திஸ் ஹே சைடு டு ப்ரூவ் இஸ் டாட்டர் கான்ஸ்டன்சி. ஸோ இப்படி ஏன் திட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னோட மகளோட கான்ஸ்டன்சியை டெஸ்ட் பண்ணுறாரு. அவள் எவ்வளோ லாயல்ட்டியாக இருக்கா, ப்ராஸ்பரோ மேலே எவ்வளோ அன்பாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ஸ்டன்ட்டியை செக் பண்ணுறதுக்காக தன்னுடைய மகளையும் திட்டுறாரு. அண்ட் ஷீ ரிப்ளைடு, மை அஃபெக்ஷன் ஆர் மோஸ்ட் ஹம்பல். ஐ ஹாவ் நோ விஷஸ் டு see a குட்லியர் மேன். என்னோட அஃபெக்ஷன் ரொம்ப அம்பலாக தான் இருக்கேன். நான் உங்களுக்கு ஆர்டர் மாதிரி போடல டேட். நான் ரொம்ப ரொம்ப இதுவாக தானே கேட்குறேன், ரொம்ப சாஃப்டாக தானே கேட்குறேன். என்னுடைய விஷுக்கு நீங்கள் என்னோடய ஆசையை நீங்கள் நிறைவேற்ற மாட்டிங்களா? அவன் பார்க்குறதுக்கு ரொம்ப குட்லியாக இருக்கான், அவன் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்ல மேனாக இருக்கான், ப்ளீஸ் அவனை விட்டுருங்களேன். ஸோ அவனுக்காக மிராண்டா இப்போ சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கா. கம் ஆன் யங் மேன் சைட் ப்ராஸ்பரோ டு த பிரின்ஸ். ஸோ இப்போ பிரின்ஸை பார்த்து கம் ஆன் யங் மேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போடுறாரு. யூ ஹாவ் நோ பவர் டு டிசபியூ மீ. இப்போ இதோ பார், மிராண்டாக்காக நான் உன்னை இப்போ விடுறேன். நான் சொல்கிறத நீ செய்யணும். தேவையில்லாமல் டிஸ்ஓபே பண்ணேன்னா, நான் சொல்கிறதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொன்னீங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி சிலையாக்கிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லிட்டு அவரை மிரட்டுறாரு. ப்ராஸ்பரோ ஹார்ட் கமாண்டட் ஃபெர்டினண்ட் டு பைல் அப் ஸோ ஹெவி லாங்ஸ் ஆஃப் வுட்ஸ். ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு, அதாவது சில வேலைகள் கொடுக்குறாரு. என்ன வேலைகள் கொடுக்குறாரு அப்படின்னா, பெரிய பெரிய மரக்கட்டைகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எடுத்து ஒரு இடத்துல அடுக்கி வைக்கிற வேலை. அந்த வேலையை இப்போ இவருக்கு கொடுக்குறாரு. கிங் சூன்ஸ் நாட் பீயிங் மச் யூஸ்டு டு லேபர் ஒர்க், மிராண்டா சூன் ஆஃப்டர் ஃபவுண்ட் ஹிம் ஆல்மோஸ்ட் ட்ரையிங் வித் ஃபேட்யூக். ஸோ இவர் கிங்கோடைய மகன் இல்லையா, பிரின்ஸ் தானே இவர். ஸோ இவர் அதிகமாக வேலை செஞ்சு பழக்கம் இல்லையா. ஸோ கஷ்டப்பட்டு அந்த வேலைகள்லாம் செய்கிறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இதை பார்க்கும்போது மிராண்டா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவன் ரொம்ப கஷ்டப்படுறானே, ரொம்ப டயர்டாக இருக்கானே. ஃபேட்டிக் அப்படின்னா டயர்டு. இதோ ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க பாரு, ஃபேட்டிக். சாரி, ஃபோன் அசைஞ்சிச்சு. சாகிற அளவுக்கு அவன் டயர்டாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க மிராண்டா. அலாஸ் சைட் சி டூ நாட் ஒர்க் ஸோ ஹார்ட். கடவுளே, நீ ஏன்பா இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு ப்ராஸ்பரோ கிட்ட கேட்குறாரு. மை ஃபாதர் இஸ் அட் ஹிஸ் ஸ்டடீஸ். என் ஃபாதர் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்காரு.
he is safe for this 3 hours. Pray rest yourself. எங்கள் டேடி வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாரு. 3 ஹவர்ஸுக்கு அவர் வெளியவே வரமாட்டார். 3 ஹவர்ஸ் நீ தயவு செஞ்சு ரெஸ்ட் எடுத்துக்கோ, இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ வேலை செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு மிராண்டா யார்கிட்ட சொல்கிறாங்க? அந்த பாய் கிட்ட சொல்கிறாங்க, அதாவது ஃபர்டினட் கிட்ட சொல்கிறாங்க, பிரின்ஸ் கிட்ட சொல்கிறாங்க இல்லையா? பிகாஸ் அவளுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், அதனால். ஸோ இப்போ நியூ வேர்ட்ஸ் பார்த்தலாமா? சைல்டு, ஸ்கோல்டு, அட்வொகேட், சப்போர்ட், இம்போஸ்டர், pretender, constancy, loyalty, pile, bundle, fatigue, tiredness. இதோ பாருங்கள், டயர்டாக இருக்க பிக்சர். இப்போ தான் இந்த பிக்சர் எடுத்தேன். ஸோ திஸ் இஸ் கண்டினியூ பி அகெயின். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்ட் 3ல் இந்த கதையை மீண்டும் தொடரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஆல்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லெசனில் உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். உங்களுக்கு எந்த சப்ஜெக்டில் எந்த டவுட் இருந்தாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த 1 மணி நேரம் அப்படின்னா அரை மணி நேரத்தில் நான் அந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணிவிடுவேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நம்ம சந்திக்கலாம். பாய்.